தரப்போகிறேன் நான் உங்களுக்கு. காஸ்டியூமை வந்து எப்படி, அதாவது ஒரு காஸ்டியூமை வந்து நம்ம வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கேரக்டர்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது நான் வந்து ஃப்ரீயாக ஒரு கேரக்டரை வாங்கி தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு போய்க்கோங்க. கேரக்டர்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி ஃப்ரீ கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் வந்து டென்னி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பான். ஆக்சுவலாக வந்து எப்படி இருப்பான் அப்படி காணும் அழகை. ஓகே, ஸோ இப்படி வந்து அதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒருத்தனை காட்டுறேன். இப்போ வந்து இவ்வளோ இருக்காளா, இப்போ ஃப்ரீ கொடுத்துட்டீங்க அப்படின்னா கெட் ஐட்டம் காட்டும். ஸோ கெட் ஐட்டம் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நேராக இப்போ எங்கே வரும்னா, இப்போ பர்ச்சேஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டென்னி அந்த இருக்கானா டென்னி ஸ்விட்ச்சு கொடுத்துக்கோங்க. ஸ்விட்ச் கொடுத்திங்கன்னா வந்துடுவான். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ ஸ்விட்ச் கொடுத்திங்கன்னா வந்துடுவான். இப்போ நம்ம வந்து ஹெட் அண்ட் பாடி வந்து எப்படி இருக்கணும், ஹேர் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஹேர் வேணும்னா இந்த ஹேர் மாற்றிக்கலாம், இது வேணும்னா இது மாற்றிக்கலாம், இல்லை இது மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக இந்த ஹேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இதை எடுத்துட்டேன்னா சரிங்களா. அடுத்து வந்து ஸ்கின் கலர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அவ்வளோ வெள்ளைன்ட்டு இல்லை இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா கிளாசிக்காக இல்லை இந்த மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க. வேண்டாம்ப்பா, நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து கிளாத்திங், இது வந்து நம்ம வாங்கினதுலேருந்து தான் வரும். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக க்யூட்டாக இந்த டிஷர்ட் வாங்கியிருந்தேன், இது ஒன்று போட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவுட்வேர்னால் இந்த கோட்டு அது. ஸோ கோட்டில் வந்து நான் இவ்வளோ வாங்கி வச்சுருந்தேன். நான் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கொடுத்துக்கலாம், இது இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இது, சரிங்களா. நான் ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் அதனால் இதை கொடுத்துக்கிறேன். அடுத்து பாட்டம்ஸ்னால் அந்த பேண்ட் தான். பேண்ட்டுக்கு வந்து நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதனால் நான் இதை வச்சுக்கிறேன். அடுத்து லெஃப்ட் ஷூஸும் ரைட் ஷூஸும் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் ஷூ, அடுத்தது வந்து ரைட் ஷூ. இதுதான் ரைட் ஷூவோ, சரி ஓகே, இதுதான் வந்து ரைட் ஷூ. ஓகே, வந்து ரைட் ஷூவும் நம்ம இந்த ஷூவை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடியா வந்து பார்த்தோம்னா நம்ம வாங்கின அதே கேரக்டர் இங்கே வந்து நிற்பான், மாசா அப்படி நிற்பான் பாருங்க. கையை இந்த ஒரு வீச்சிருப்பான் பாப்பற பையனு, வரமாட்டேங்கிப்போம். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, கேரக்டர் கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக நான் ரோப்ளாக்ஸில் நான் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன்றதை காட்டிடுறேன். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் ரோப்ளாக்ஸில். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.